நியூசிலாந்துக்கு எதிரான சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 44 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. துபாயில் உள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற 12வது மற்றும் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதின. இதில் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தது. இதையடுத்து முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 50 ஓவர்களில் 9 விக்கெட்டை இழந்து 249 ரன்கள் எடுத்திருந்தது. இந்திய தரப்பில் அதிகபட்சமாக ஸ்ரேயஸ் ஐயர் 79 ரன்கள் எடுத்தார். நியூசிலாந்து தரப்பில் மேட் ஹென்றி 5 விக்கெட் வீழ்த்தியிருந்தார். இதையடுத்து 250 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் கண்ட நியூசிலாந்து அணி 45.3 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டையும் இழந்து 205 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதனால் இந்தியா 44 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நியூசிலாந்து தரப்பில் அதிகபட்சமாக வில்லியம்சன் 81 ரன்கள் எடுத்திருந்தார். இந்தியா தரப்பில் அபாரமாக பந்து வீசிய வருண் சக்கரவர்த்தி 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியதால் ஆட்ட நாயகன் விருதை வென்றுள்ளார். இந்த வெற்றியின் மூலம் குரூப் ஏவில் முதல் இடத்திற்கு முன்னேறிய இந்தியா வரும் 4ஆம் தேதி துபாயில் நடைபெறும் அரையிறுதியில் ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்ள உள்ளது. இந்த ஆட்டத்தில் தோல்வி கண்ட நியூசிலாந்து வரும் 5ஆம் தேதி நடைபெறும் அரையிறுதியில் தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்ள உள்ளது.